நாங்க அதை எதிர்பார்த்தது தானே. ஓகே. நாங்க எதிர்பார்த்து எங்க தளபதி அது வேணும்னு அறிவிச்சாரு. ஆனா கடவுளா பார்த்தது எங்களுக்கு கிடைச்சிச்சு. அது நாங்க எதிர்பார்த்தது தான். ஓகே. இப்போ வந்துட்டு விசில் சின்னம் தமிழ்நாட்டுல எந்த மாதிரியான ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் நீங்க நினைக்கிறீங்க? எல்லாமே மாற்றங்கள் மாறும். மாறும். கண்டிப்பா மாறும். ஓகே. 2026ல கண்டிப்பா நாங்க தான். டிவிக்கே தான். டிவிக்கே தான். அதுல மாற்றமே இல்லை. இல்லை இந்த மற்ற சின்னத்தை விட பார்த்தா விசில் சின்னம் வந்து பார்த்தா மக்கள் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்களுக்கு எல்லாருக்கும் சீக்கிரமாக ரீச் ஆகிற சின்னமே விசில் சின்னம். ஓகே. ஸோ எல்லா இடத்துலையுமே விசிலோடைய விழிப்புணர்வு எல்லா இடத்துலையுமே இருக்கும். அதனால கண்டிப்பாக விஜய் சார் தான் கண்டிப்பாக வருவார் நினைக்கிறேன். 2026ல கண்டிப்பாக அவர் தான் சிஎம். ஓகே. இப்போ வந்துட்டு இந்த விசில் சின்னம் வந்து அறிவிச்சு ஒரு 2-3 டேஸ் இருக்குமா? ஆமாம் மேடம். இந்த 3 டேஸ்ல எவ்வளோ ரீச் ஆயிருக்கு மக்கள் மத்தியில? இல்லை நிறைய ரீச் ஆகிருக்கு. யூடியூப்லாம் நிறைய பார்ப்பேன். எந்த யூடியூப் சேனல் எது திறந்தாலுமே பார்த்தா விசில் சின்னத்தை பற்றி தான் போயிட்டு இருக்கு. ஆனால் நல்லா சூப்பராக ரீச் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே. இப்போ நம்ம தமிழ்நாட்டுல வந்து நிறைய கட்சி சின்னம் இருக்கு. ஆனா டக்குன்னு நம்மளுக்கு அடையாளம் தெரியறது வந்து ரெட்டை இலை உதயசூரியன். இத பார்த்தாலே நம்மளுக்கு தெரிஞ்சிரும். இதே மாதிரி விசில் சின்னம் பாக்குறப்போ நம்ம டிவிக்கு ஒரு அடையாளத்தை கொடுக்குமா? கண்டிப்பா 100% வந்து பாத்தீங்கன்னா விசில் சின்னம் வந்து பார்த்தா மற்ற 2 சின்னத்தை விட பெஸ்டா தான் வரும் ஃபியூச்சர்ல. ஓகே. பெஸ்டா தான் வரும். ஆமா. ஓகே. 100% நாங்க தான். நம்ம தமிழ்நாட்டுல வந்து நிறைய கட்சி சின்னம் இருக்கு. ஆனா ரெட்டை இலை உதயசூரியன் இந்த ரெண்டும் மட்டும் தனித்துவமா இருக்கும். இந்த மாதிரி ஒரு அடையாளத்தை இந்த விசில் சின்னம் வந்து டிவிக்கு கொடுக்குமா? கண்டிப்பா கொண்டு வரும். அந்த 2 சின்னமே அடையாளமே இல்லாத ஆக போகுது இன்னும் கொஞ்ச நாள். ஓகே. விசில் தான். கண்டிப்பா விசில் தான். ஓகே. இப்ப தமிழ்நாட்டுல வந்து நிறைய கட்சி சின்னம் இருக்கு. ஆனா நம்மளுக்கு தனித்துவமா தெரியுறது வந்து ரெட்டை இலை உதயசூரியன் தான் தெரியும். அதுக்கு அடுத்தது இது வருது. இதுதான் வரும். ஓகே. இதுதான் வரும். ரெட்டை இலைன்றது ஒரு சின்னன்றதே யாருக்கும் தெரியாது இருந்தது. எம்ஜிஆர் வரும்போதோ ரெட்டை இலைன்னும் போதோ உலகம் பிறந்தது எனக்காக ஓடு நதியே எனக்காகன்னு உதயசூரியன் பாட்டுன்னு வந்தார் அன்பேவால. ஆனா ரெட்டை இலைன்றதே ஒரு சின்னம் இல்லை. அதையே வந்து அவர் காட்டினார் ரெட்டை இலை. அதனால விசிறி அப்படின்றது நம்மளுக்கு சின்னமா பார்க்காதீங்க. ஒரு வீட்லயும் விஜய் கிராப்ல பெரிய அளவுல ரீச் ஆயிருக்கு. ஆனா இந்த மாதிரி எந்த கட்சியும் ரீச் ஆனது கிடையாது. புது கட்சி ஆரம்பிச்சு இந்த அளவுக்கு ரீச் ஆனது எதுவுமே கிடையாது. இதான் ஃபர்ஸ்ட். ஆனா கண்டிப்பா எங்க தலைவர் வருவார். 2026ல வந்து சிஎம் ஆவாரா? கண்டிப்பா. கண்டிப்பா.